ஆடுவாங்க. அதுல சாகித்யம் இருக்காது. சாகித்யம்னா பாட்டுக்கு ஆடுறது இருக்காது. வெறும் ஜதிகோட்டைகளுக்கே ஆடுவாங்க. அது ஒரு திறமை. சரிங்களா? ரொம்ப டயர்டமாகும். வெறும் ஜதி மட்டும் ஆடிட்டு போறது ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா இடையில கேப், இந்த சாகித்யம் பாட்டு வந்துச்சுன்னா கேப் வரும். நம்ம நின்றுட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு மூச்சு வாங்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்து மறுபடியும் ஜதிக்கு போகலாம். ஜதியே எச்சு நடனங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நிறுத்தம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிகினி டான்சஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு நிறுத்தத்தில் இருக்கும். அப்புறம் நிறுத்தியம்னா எக்ஸ்பிரஷன்ஸோடு செய்யும். சரிங்களா? இது தவிர ஒன்று இருக்குது. அது என்னன்னா நாட்டியம். நாட்டிய நாடகங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? நாட்டிய நாடகம் ஏதாவது ஒரு கதையை எடுத்து சொல்லி ஆடுறது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குள்ள வருவாங்க. நிறுத்தம் நிறுத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரே பல கேரக்டர்ஸ் செய்வாங்க. ஒருத்தரே ஜதியா ஆடுவாங்க, ஒருத்தரே ஒரு கதையை சொல்லுவாங்க. இது நாட்டியம்ன்ற போகும்போது அது வந்துட்டு நாட்டிய நாடகம் மாதிரி ஒரு பொண்ணே ஒரு விஷயங்களை ஜதிகள்